Hi friends, welcome to TECHXIA INNOVATIONS. நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்மளுடைய டிடர்ஜென்ட் இண்டஸ்ட்ரியில் அடிக்கடி சில பேர் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்க ப்ராப்ளம் பற்றி தான் பார்க்க போகிறோம். என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ப்ராடக்ட் செஞ்சு பேக் பண்ண பிறகு பாட்டில் கொஞ்சம் உப்பி வர்றதோ பல்ஜ் ஆகுறதோ தென் கேப் ஓப்பன் ஆகுறது, இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வரும் இல்லையா? இது ப்ராடக்ட் செஞ்சால் பிறகு வருது, இல்லை கெமிக்கல்ஸ் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கும் பொழுது வருது. இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு பெட் பாட்டிலில் நீங்கள் ஒரு கெமிக்கல் வச்சுருக்கீங்க, உதாரணத்துக்கு ஸ்லரி இந்த மாதிரி வச்சுருக்கீங்கன்னா, ஸ்லரியோட pH லெவல் 2, 1 அந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா? சோடியம் ஹைப்போக்ளோரைட் வைக்கிறீங்கன்னா அது 11, 12 அந்த ரேஞ்ச் 14 வரைக்கும் இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். ஸோ அது ஆல்கலைன், இது அசிடிக். ஓகேங்களா? எப்போவுமே பெட் பாட்டில் இந்த மாதிரி ஐட்டம்ஸில் நீங்கள் கெமிக்கல் ஸ்டோர் பண்ணி வைக்கும் பொழுது அது pH லெவல் ஒரு 6 to 9 அந்த ரேஞ்சில் இருக்கும் பொழுது அந்த பாட்டில் தாங்கும். ஓகேங்களா? அது வாட்டருக்காண்டி பயன்படுத்துகிற பாட்டில், அதுலேயே கொஞ்சம் திக்னஸ் அதிகமாக இருந்ததுன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். நார்மல் வாட்டர் கேன் 3 4 ரூபாய் கிடைக்கிது இல்லையா? அதில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா ப்ராப்ளம் ஆகிடும். ஓகேங்களா? அது அந்த டெம்பரரியாக பேக் பண்ணி கொடுக்கறதுக்கான ஒரு பாட்டில். ஓகேங்களா? ஸோ கெமிக்கல் ஸ்டோர் பண்ணும் பொழுது இந்த ப்ராப்ளம் வர்றதுக்கு காரணம் தான். ப்ராடக்ட்லேயே இந்த பிரச்சனை வருது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நிறைய யூடியூப் ஃபார்மேஷன் நீங்கள் செஞ்சுருப்பீங்க. உதாரணத்துக்கு இப்போ ஃப்ளோர் கிளீனர்னா அதில் ஹைட்ரஜன் பெராக்சைடு போட்டிருப்பீங்க, வினிகர் போட்டிருப்பீங்க, இந்த மாதிரி மெத்தட்ஸில் பண்ணியிருப்பீங்க. pH லெவல் கரெக்டாக மெயின்டைன் ஆகிருக்காது. ஸோ ஃபியூச்சரில் அந்த பாட்டில் பல்ஜ் ஆகும். முதல்ல கேப் ஓப்பன் ஆகும், அதுக்கடுத்து முதல்ல பாட்டில் பல்ஜ் ஆகும், தென் மேலே கேப் ஓப்பன் ஆகும், அந்த ப்ராப்ளம்லாம் இருக்கும். ஸோ லாங் டைம் ஸ்டோரேஜுக்கு உகந்தது அந்த ஃபார்முலேஷன்ஸ் அல்ல. ஓகேங்களா? யூடியூப் ஃபார்முலேஷன்ஸ். ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஒரு ஸ்டோர் பண்ணி வைக்கணும், ஒரு சூப்பர் மார்க்கெட் கொடுக்குற ரேஞ்சுக்கு பண்ணணும் அப்படின்னா அதுக்குன்னு ப்ராப்பர் ஃபார்முலேஷன்ஸ் இருக்குது. ஒரு 12 to 18 மாதமோ 24 மாதமோ ப்ராடக்ட் கெடாமலையும் தென் அது எந்த பிரச்சனையும் வராமலும் ரியாக்ஷன் பண்ணாமலே இருக்கணும், ரியாக்ஷன் ஆகாமலே இருக்கணும் அப்படின்னா அதுக்கு ப்ராப்பர் ப்ரொபோர்ஷன் இந்தந்த கெமிக்கல்ஸ் இதோட ஒத்துப்போகும், எதோட ஒத்துப்போகும் அப்படிங்கிற இதை வச்சு காம்பினேஷனில் பண்ணுறது தான் ஃபார்முலேஷன்ஸ். ஓகேங்களா? டெம்பரரி சொல்யூஷனுக்கு நீங்கள் யூடியூப் இதை யூஸ் பண்ணலாம். இதை லோக்கலில் செல் பண்ணுறதுக்கு, இமீடியட்டாக செல் பண்ணி உடனே இது பண்ணுறதுக்குனா ஓகே, நல்ல ரிசல்ட் கொடுக்கும் யூடியூப் ஃபார்முலேஷன்ஸ்லாம். பட் லாங் டைம் ஸ்டோரேஜுக்கு உகந்ததல்ல. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி நீங்கள் பிஸ்னஸ் பர்பஸ்க்கு ஸ்டோர் பண்ணி வைக்கிற மாதிரி ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் கொடுக்குற மாதிரி பிஸ்னஸ் பர்பஸ் ஃபார்முலேஷன்ஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ப்ராப்பர் கைடன்ஸோட பண்ணும் பொழுது தான் உங்களுக்கு அதில் நீங்கள் சைன் பண்ண முடியும். ஓகேங்களா? இதுதான் ரீசன். ஓகேங்களா? நீங்கள் நல்ல பேக்கிங் பண்ணலாம், நான் ஃபார்முலேஷன் யூடியூப்லேயே இருக்குது அப்படின்னு நினச்சி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா முதல்ல உங்கள் ப்ராடக்ட் அந்த இது டேமேஜ் ஆகும் பொழுதோ இல்லை கெட்டு போகும் பொழுதோ எந்த இஷ்யூ வரும் பொழுதோ ஃபஸ்ட்டு நீங்கள் வாங்க நினச்ச பேர் எல்லாம் நல்லா வாங்கியிருந்தாலும் ஒரு 2-3 மாதத்தில் ஸ்பாயில் பண்ணிடுவீங்க. ஸோ இன்னொரு புது பிராண்டை வச்சுட்டு நீங்கள் மறுபடியும் ட்ரை பண்ணவும் முடியாது, அதே பிராண்டை நீங்கள் மேலே கொண்டு வரவும் முடியாது. ஓகேங்களா? ஸோ சூப்பர் மார்க்கெட் கான்செப்ட்டுக்கு இல்லை ரீட்டைல் கான்செப்ட்டுக்கு நீங்கள் போயிடணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ப்ராப்பர் ஃபார்முலேஷன் யூஸ் பண்ணுங்கள், இல்லாட்டி உங்களுக்கு பிரச்சனை வரும். ஓகேங்களா? இது இந்த ஒளிவு மறைவு இல்லாமலே உங்களுக்கு சொல்கிறேன், இந்த பிரச்சனை வர நிறைய வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஃபார்முலேஷன்ஸ் சரியாக தெரில அப்படின்னா இந்த மாதிரி கான்செப்டில் நீங்கள் இறங்காதீங்க. தெரில அப்படின்னா யூடியூப் ஃபார்முலேஷன்ஸ் வச்சு நீங்கள் பண்ணும்பொழுது உங்கள் லோக்கல் நெய்பர்ஸ் கொடுங்க, இல்லை ஒரு ஸ்கூல்ஸு, காலேஜஸ்ஸு, இன்ஸ்டியூஷனுக்கு இந்த மாதிரி ஓகே ஆர்டர்ஸ் கிடைச்சதுன்னா அது ஓகே, அது இமீடியட்டாக ஒரு 3 மாதத்துல யூஸ் பண்ணிப்பாங்க. பட் லாங் டைம் ஸ்டோரேஜுக்கு யூடியூப் ஃபார்முலேஷன் செட்டே ஆகாது. இந்த பல்ஜிங் ப்ராப்ளம் எல்லாமே வரும். பல்ஜிங் ப்ராப்ளம், கேப் உடையிற ப்ராப்ளம் எல்லாம் வரும், கீழே செடிமெண்டேஷன் ப்ராப்ளம் எல்லாம் வரும். ஸோ இது நல்லா தெரிஞ்சு வச்சுட்டு நீங்கள் இந்த இண்டஸ்ட்ரியில் இறங்க. ஓகேங்களா? சப்போஸ் நீங்கள் இந்த பிஸ்னஸை சூப்பர் மார்க்கெட்டை கொண்டு போகணும், இண்டஸ்ட்ரி பெரிய லெவலில் கொண்டு போகணும் அப்படின்னு நினச்சிங்க, ப்ராப்பர் ஃபார்முலேஷன் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதமும் நாங்கள் ட்ரைனிங் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். இந்த மாதம் 25ஆம் தேதி அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஞாயிற்றுக்கிழமை மார்னிங் 9 to 5:30 வரைக்கும் நடக்கும். என்னென்ன ப்ராடக்ட்ஸு எப்படி நடத்துவீங்க, அது எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் நம்பரில் நீங்கள் வாட்ஸ்அப் நம்பரில் கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப் பண்ணியோ கேட்டுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ எங்கிட்ட தான் கற்றுக்கணும் அப்படின்னு அவசியமே கிடையாது. நீங்கள் யார்கிட்டனாலும் போய் கற்றுக்கோங்க. பட் அவங்க இந்த இண்டஸ்ட்ரியில் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்களா இருக்கணும், உங்களுக்கு ப்ராப்பராக கைட் பண்ணுறவங்களா இருக்கணும். அவங்கள்ட்ட போய் நீங்கள் கற்றுக்கணும். ஓகேங்களா? ஒரு காரியத்தை கற்றுக்கிறதுக்கு நீங்கள் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் கிடைக்கிறது எதுவுமே உங்களுக்கு லாங் டைம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காது. அது ஒரு சின்ன அட்வைஸ் மாதிரி எடுத்துக்கலாம் ஒழிய ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் நீங்கள் ஒரு பிஸ்னஸ்க்கான சொல்யூஷன் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கவே முடியாது. ஸோ நீங்கள் பணம் ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் ஒரு விஷயத்தை கற்றுக்கிற பொழுது தான் அதுலேயும் அவங்களும் ஜென்யூனாக கொடுக்க முடியும், நீங்களும் அதை நம்பி ஜென்யூனாக பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அதே நேரத்தில் பணம் கொடுக்கும்போது யார்கிட்ட கொடுக்குறோம், தென் அவங்க எந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் கொடுங்க. ஓகேங்களா? மேலும் மற்றொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் எல்லோரும் பை டேக்கர். இது புக் பண்ண மறந்துடாதீங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரைனிங். ஓகே, தேங்க்யூ.